நம் இந்திய ராணுவம் செய்த தரமான செயல் என்னவென்று தெரியுமா? 1999இல் 18,000 அடி உயரம் உறைந்து போகும் இமயமலையின் பனி. இந்திய கட்டுப்பாட்டு கோட்டு பகுதிக்குள் எல்ஓசி பாகிஸ்தான் ஊடுருவல்காரர்கள் ரகசியமாக நுழைந்து முக்கிய மலைச்சிகரங்களை ஆக்கிரமித்தனர். இதனைத் தொடர்ந்து இந்தியா தனது எல்லைகளை மீட்க போரை தொடங்கியது. நம் இந்திய வீரர்களின் தலைமை தாங்கி அழைத்துச் சென்ற கேப்டன் விக்ரம் பத்ராவில் சொன்னது இன்றும் நம் காதுகளில் ஒலிக்கிறது. ஏத்தில் மாங்கே மோர், அதாவது இந்த இதயம் இன்னும் ஒரு வெற்றியை எதிர்பார்க்கிறது. சுமார் 60 நாட்கள் நடந்த இந்த போரில் இந்தியா தனது ஒவ்வொரு அங்குல மண்ணையும் மீட்டது. இந்தியா ஜூலை 26, 1999 அன்று மூவர்ண கொடி இமயமலையின் உச்சியில் பட்டொளி வீசி பறந்தது. இந்த மண்ணிற்காக உயிர் நீத்த 527 வீரர்களின் தியாகத்தை நாம் எப்போதும் மறவோம். ஜெய் ஹிந்த்.